வலா தம்சி, நீங்கள் போங்கல. யாரை பார்த்து சொல்றான்? மனிதனை பார்த்து சொல்றான். எந்த மனிதனை பார்த்து சொல்றான்? இந்த பூமியில பெருமையோடும் செருக்கோடும் அகங்காரத்தோடும் திமிரோடும் திரியக்கூடிய மனிதனை பார்த்து இறைவன் சொல்றான், வலா தம்சி, நீ உன்னால முடிஞ்சா போய்ப்பாரு. ஃபில் அர்து மரகன் இன்னக லன் தஹ்ரிக அல் அர்த வலன் தப்லுஹா அல் ஜிபால தூலன். உன்னால முடிஞ்சா பூமியை பொளந்துகிட்டு உள்ள போய்ப்பாரு, அப்ப நீ பெரிய ஆள் நான் ஒத்துக்கிறேன். மலையளவையும் தாண்டி போய்ப்பாரு, அப்ப நீ பெரிய ஆள் நான் ஒத்துக்கிறேன். அப்போ நீ செருக்கோட தெரிஞ்சுக்க, அப்ப நீ பெருமையோட தெரிஞ்சுக்க, அப்ப நீ அகங்காரத்தோடு தெரிஞ்சுக்க என்று இறைவன் சவால் விடுக்கிறான். பூமியை பொளந்து கொண்டு போக முடியாதுன்னு சொன்னா அப்ப கடல்ல போக முடியுமா? தண்ணி தானே ஈஸியா போயிடலாமே. பூமின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய கடலையும் சேர்த்து தானே இறைவன் சொல்லியிருப்பான். 1960 ஜேக்கப் பீகாட் என்பவரும் கேப்டன் ஜான் என்பவரும் சேர்ந்து அவர்கள் மீன் பிடிக்கவோ முத்து எடுக்கவோ இல்லை, எவ்வளவு தூரம் செல்ல முடியும் என்பதனை அளவிடுவதற்காக மட்டுமே அவர்கள் செல்கிறாங்க. 1.25 கிலோமீட்டர் தூரம் கடல்ல அவங்க சென்றாங்க. இதுவரைக்கும் இன்று வரைக்கும் 2024 வருடம் வரைக்கும் அவர்கள் செய்ததுதான் சாதனை. அதற்கு பிறகு வேற யாரும் சாதனை செய்யவில்லை, போகல. செய்திகள்ல கேள்விப்பட்ட 2023 டைட்டானிக் கப்பல் ஏற்கனவே கவுந்து போச்சு பாருங்க, டைட்டானிக் கப்பல். அந்த டைட்டானிக் கப்பலை ஆய்வு செய்வதற்காக 5 பேர் கொண்ட குழு, டைட்டானிக் நீர்மூழ்கி ஆய்வு கப்பல்னு சொல்லி 5 பேர் கொண்ட சின்ன கப்பல் போனாங்க. அந்த 5 பேரும் என்ன ஆனாங்க? அந்த நீர்மூழ்கி கப்பல் வெடித்து சிதறி அவர்கள் கடலுக்குள்ளே இறந்து போனத செய்தியை நம்ம பார்த்தோம். நீர் தானே, கடல் தானே, ஈஸியா போயிருக்கலாமே, ஏன் போக முடியாது? இது ஒரு எடுத்துக்காட்டுக்காகத்தான் இறைவனுடைய ஈமானை, இறைவன் புறத்தில் இருந்து மனிதர்கள் எப்படி ஈமானை பெற வேண்டும் என்பதற்கான வழியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற எத்தனையோ அத்தாட்சிகள், எத்தனையோ ஆதாரங்கள் நம் கண்முன்னே இருந்தும் நாம் பாராமுகமாக இருக்கிறோம். 24வது அத்தியாயம் 40வது வசனத்துல இறைவன் சொல்றான், ஆழ்கடலில் இருக்கும் பல இருள்களை தாண்டி நீங்கள் செல்ல முடியுமா? அதனை ஒரு அலை இன்னொரு அலையை முந்துகிறது, அதற்கு மேல் மற்றொரு அலை முந்துகிறது, அதற்கு மேல் ஒன்று, அதற்கு மேல் ஒன்று என இப்படி பல இருள்கள் இருக்கின்றன. அவன் தன் கையை வெளியே நீட்டினால் அவனால் பார்க்க முடியாத அளவிற்கு கடலிலே இருள்கள் இருக்கிறது. மனிதர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய கடல்ல அதிகபட்சமான ஆழம் எவ்வளவு? மரியானா ட்ரென்ச் 11 கிலோமீட்டர். மனிதன் போய் கண்டுபிடிச்சானா? இல்ல, சாதனத்தை அனுப்பி கண்டுபிடிச்சான். கடல்ல 11 கிலோமீட்டர் தூரம் ஆழம் அதிகபட்சமாக இருக்கிறது என்று இல்ல, இறைவன் சொல்றான் அதற்கு மேலும் அதிகமாக இருக்கிறது. அல்லாஹு ஆலம். 10வது அத்தியாயம் 5வது வசனத்துல இறைவன் சொல்றான், மா ஹலக்கல்லாஹு தாலிக இல்லா ஃபில் ஹக் யுபஸ்ஸிலு அல் ஆயாத்தி லிகௌமி யஅலமூன். தக்க காரணமின்றி அல்லாஹ் இவற்றை படைக்கவில்லை, அறிவுடைய மக்களுக்கு இவை அத்தாட்சிகளாக இருக்கின்றன என்று இறைவன் சொல்றான். 24வது அத்தியாயம் 51வது வசனத்துல ஐயகூல சமியனா வ அஃதானா வ உலாயிக ஹும் முஃப்லிஹூன். நாங்கள் செவியேற்றோம், கீழ்ப்படிந்தோம் என்பதுதான் நல்லடியார்களுடைய அடையாளமாக இருக்கிறது என்று இறைவன் குறிப்பிடுகிறான். 55வது அத்தியாயம் 33வது வசனத்துல யா மாசரல் ஜின்னி வல் இன்ஸ், மனித ஜின் கூட்டத்தினரே, இனிஸ்ததாத்தும் அன்தஃபுது மின் அஹ்தாரி சமாவாதி வல் அர்தி ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பி சுல்தான். நாம நினைக்கலாம், இப்போ ஜேம்ஸ் வெப் ராக்கெட் போய் விண்ணுலகத்திலேயே எப்பொழுதுமே அங்கே நாசாவுடைய விண்ணுலக பயணம் சொல்லி போய் உலகத்தை கண்காணித்துக் கொண்டு எப்பொழுதுமே 5 பேர் இருக்கிறாங்களே. இப்பொழுதும் கூட இந்தியாவை சேர்ந்த ஒரு அம்மையார் அவர்கள் வர முடியாமல் இருக்கிறாங்க நாசாவுடைய விண்கலத்துல. அப்ப மனிதர்கள் போய் அங்க வாழதானே செய்யறாங்க. இறைவன் போக முடியான்னு சொன்னானே என்று சொன்னால், மனித ஜின் கூட்டத்தினரே, வானங்கள் பூமி ஆகியவற்றின் எல்லைகளை கடந்து செல்ல நீங்கள் சக்தியோடு, அதற்குரிய சக்தியோடு தயாரிப்பு செய்து கொண்டு நீங்கள் செல்லுங்கள்.
என்னுடைய அதிகாரம் இருக்கும் எல்லையை நீங்கள் கடந்து விட முடியாது. அப்பொழுதும் கூட இறைவன் என்ன சொல்றான், என்னுடைய அதிகாரத்திற்குரிய எல்லையை கடந்து நீங்க வந்துட முடியாது. அந்த எல்லைக்குள்ள உங்களால எவ்வளவு பயணிக்க முடியுமோ அவ்வளவு பயணிச்சுக்கங்க, அதற்குரிய ஏற்பாட்டை வைத்துக் கொண்டு என்று இறைவன் நமக்கு எச்சரிக்கையும் அனுமதியையும் நமக்குரிய ஈமானுக்குரிய அத்தாட்சிகளையும் நமக்காக இறைவன் காட்டி தருகிறான். அப்படிப்பட்ட வல்ல இறைவனுடைய அத்தாட்சிகள் இந்த உலகத்திலே எவ்வளவோ கொட்டி கிடைக்கின்றன. நாம் அதிலே ஒன்றை மட்டும் பார்த்திருக்கிறோம். நாம் ஒவ்வொன்றாக பார்த்தோமே ஆனால் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு இந்த ஒரு முறை கொடுத்திருக்கக்கூடிய இந்த ரூஹு போதாது என்று நாம் இறைவனிடத்திலே முறையிடுபவர்களாக இருப்போம். எனக்கு பல முறை நீ ரூஹை கொடு, உனக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் என்று இறைவனிடத்திலே நாம் முறையிடுவோம். அந்த அளவிற்கு இறைவன் நமக்கு அருள் கொடைகளை தந்திருக்கிறான். வல்ல இறைவனை ஈமான் கொண்டு அவன் புறத்தில் இருந்து வரக்கூடிய எச்சரிக்கைகளையும் நன்மாராங்களையும் ஏற்று வாழ்ந்து நல்லடியார்களில் ஒருவராக நாமும் ஆக வல்ல இறைவன் கிருபை செய்வானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.